டாக்டர் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி, நம்ம ஹுத்பாவில் சொன்னோம் நிசாப் இருந்தால் ஜக்காத் கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நான் ஜக்காத்து கொடுக்க போறேன் என்று முடிவெடுத்தவர்கள் பரவலாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எங்களுக்கு வர வேண்டிய கடன்களுக்கு நாங்கள் எப்படி ஜக்காத் கொடுப்போம்? கடன்ன்றது சில நேரங்கள் 5-10 ரூபாவும் இருக்கும், 10 கோடி ரூபாய் கடனும் இருக்கு ஜக்காத். அப்ப இந்த வர வேண்டிய கடன்களுக்கு எப்படி ஜக்காத் கொடுக்கிறது அப்படின்னு கேட்டால், இதிலே ஒரு கடன் இருக்கிறது ஷூரா நமக்கு கிடைக்கும், 100% நமக்கு தெரியும் அந்த கடன் சொன்ன டேட்டுக்கு கிடைக்கும் என்றால், அப்படியான கடனாக இருந்தால் நம்முடைய ஜக்காத் கணக்கு பார்க்கிற டைம்ல அந்த கடனை இன்க்ளூட் பண்ண வேண்டும். நம்முடைய கணக்கு பார்க்கக்குள்ள அதையும் சேர்த்து தான், ஒரு ஆள் ஒரு 10 லட்சம் ரூபாய் தர வேண்டியிருக்கின்றால் அவர் தருவார். எனவே அந்த காசை நம்முடைய அமௌண்ட்ல சேர்த்து தான் நம்ம ஜக்காத் கணக்கு பார்க்கணும். இது ஒன்று. இரண்டாவது ஒன்றிற்கு கடன் தருவார், ஆனா சொன்ன டேட்டுக்கு தர மாட்டார், ஆனா ஷூரா தருவார். இது இரண்டாவது நிலையில் உள்ள கடன் கிடைக்கும். இப்படியானவர்களும் என்ன செய்யணும் என்று கேட்டால், ஜக்காத் கணக்கு பார்க்கக்குள்ள அந்த கடனை உள்வாங்கி கொள்ள. மூன்றாவது ஒரு கடன் இருக்கு. இப்ப டாக்டர் சொன்ன 14 வருஷமா ஒரு ஆள் காசு தரணும், இன்னும் தாராரு. இப்ப கடன் நமக்கு மனம் நம்பிக்கை இழந்து கிடைக்குமா இல்லையா? இந்த கடன்களை நாம் கணக்கு பார்க்க வேண்டிய தேவை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கடனை கணக்கு பார்க்க தேவையில்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த வருஷம் உங்கள்கிட்ட அவர் 14 வருஷத்துக்கு பிறகு தந்துட்டார். இப்ப நீங்க என்ன செய்யும்? இப்ப 14 வருஷத்துக்கு கணக்கு பார்க்கறதா, அல்லது கணக்கே பார்க்காம இப்ப நம்மகிட்ட நிசாபும் இல்லை ஒன்றும் இல்லை, அந்த காசு மட்டும்தான் வந்து 20 லட்சம் வைங்க, உங்கள்கிட்ட வேற காசு இல்லை, 20 லட்சம் வந்துட்டு இப்ப இந்த 20 லட்சத்தை நிசாபில்லை தானே என்று விட்டுட்டு போறதா, அல்லது என்ன செய்வது என்பதில் இஸ்லாமிய சட்டக்கலை அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கு. அதிகமான அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், காசு கிடைச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு முந்தைய கணக்குகள் இருக்கும் தானே, அந்த கணக்குக்கு ஏற்ப நீங்கள் இதற்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். 14 வருஷத்துக்கும் நீங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தை தான் அதிகமான உலமாக்கள் முன்வைத்திருக்கிறார். ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஃபத்வா கொடுக்கிற அந்த குழு, லஜ்னத்து தாயிமா என்கிற குழுவும், அதே போல சவுதி அரேபியாவில் இருந்து வபாத்தான மிகப்பெரிய ஒரு முஜ்தஹிதாக இமாமாக இருந்த ஷேக் உசைமீன் என்று சொல்லக்கூடிய அறிஞரும் சொல்கிறார்கள், அவருக்கு இந்த வருஷம் அந்த காசு கிடைச்சிட்டால் அவர் ஒரு தடவை அதற்கு கொடுத்தால் போதும், 14 வருஷத்துக்கும் கொடுக்க தேவை, இந்த வருஷத்துக்கு கொடுத்தால் போதும் என்கிற கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்து தான் ஓரளவு நம்முடைய மனசுக்கு ராகத்தாகவும் பிராக்டிகபிளாகவும் இருக்கிறது. வல்லாஹு தஆலா அலம். எனவே நம்ம அறவிட முடியாத கடன் என்று நினைத்து கொண்டிருந்த கடன் கிடைத்தால் நம்ம ஒரு தடவை அதற்கு ஜக்காத் கொடுத்தால் போதும். வல்லாஹு தஆலா அலம். இவருடைய கேள்வி, ஒருவர் சீட்டு எடுத்திருக்கிறார், 5ஆம் சீட்டு இல்லை, அது 1ஆம் சீட்டு விழுந்துட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய், ஆனால் அவர் கட்டியிருக்கிறார் 5 லட்சம் தான், மற்றதெல்லாம் கடன். இவர் வாங்கிய கடனுக்கு என்ன செய்யறது, ஜக்காத்து கொடுக்கறதா அப்படின்னு கேட்டால், இப்ப பிசினஸ் பண்றாக்கள் எல்லாருக்கும் சீட்டுக்கு மட்டுமல்ல. டாக்டர் கேட்ட கேள்வி வேற, அவருக்கு வர வேண்டிய கடன், இது நம்ம கொடுக்க வேண்டிய கடன். அப்ப ஜக்காத்து கணக்கும் பார்க்கும்போது கொடுக்க வேண்டிய கடனை கழித்து விட்டு பார்ப்பதா, அல்லது அதை புறவு பார்த்துக்கு முன்னாடி இதுக்கு அவ்வளவுக்கும் கணக்கு பார்க்கறதா அப்படின்னு கேட்டால், சாதாரணமே நமக்கு புரியும். இன்னும் ஒரு ஆள் காசுக்கு நம்ம இது ஜக்காத் கொடுக்கணும், அவர் தானே கொடுக்க போறோம். நம்ம யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அந்த காசை கொடுக்க வேண்டியிருக்கோ அவர் கணக்கு பார்க்கல, கூட காசையும் சேர்த்து தானே கணக்கு பார்க்க போறார். எனவே ஒரு காசுக்கு 2 தரம் ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. எனவே நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டியது உங்கள்கிட்ட இருக்கிற 5 லட்சத்துக்கு 50 லட்சத்தில் 45 லட்சம் கடன். எனவே அந்த கடனை பார்க்க தேவையில்லை. இப்போ கடையில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க, நம்ம ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆள் 2 கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி, அவர் வளமையாக ரமலான்ல ஸ்டாக் எடுப்பார், அல்லது ரமலான் முடிய ஸ்டாக் எடுப்பார். ஸ்டாக் எடுக்கும்போது அவரோட கடன் இருக்கு, அவர் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணதோ அல்லது கொழும்புல பர்ச்சேஸ் பண்ணதோ அவருக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு. ஆனால் இவருக்கு ஸ்டாக் வியாபாரம் எல்லாம் சேர்த்து பார்த்தா இவர கையில 3 கோடி. இப்ப 3 கோடிக்கு ஒரு ஜக்காத்து கொடுக்கறதா, இல்ல அந்த 1 கோடியை கழிச்சிட்டு கொடுக்கறதா? அந்த 1 கோடியை கழித்து விட்டு தான் அவர் ஜக்காத்து கணக்கு பார்க்க. வல்லாஹு தஆலா. அது கேள்வி வரப்படாது. பேசிக் நிசாபுக்கு தான். நிசாப் இல்லாதாக்கள் அதுக்குள்ள போய் தடுமாற தேவை. அரச ஊழியருக்கு ஜக்காத் கொடுக்கலாமா? அஹ்சன்த், நல்ல ஒரு கேள்வி அவர் கேட்கிறது. மிக பிரதானமான கேள்வி. ஜக்காத்து பெற தகுதியானவர்கள் யார்? ஜக்காத் பெற தகுதியானவர்கள் யார்? நம்மளோட ஜக்காத் காசை நம்ம யாருக்கு கொடுக்கலாம்? அப்ப நம்முடைய ஜக்காத் காசை யாருக்கு கொடுக்கலாம் என்று கேட்டால், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய 8 கூட்டத்துக்கு தான் கொடுக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்கலாம். அதுல இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ
வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்து குலூபுஹும் வல் காரிமீன வஃபிர் ரிகாபி வஃபி சபீலில்லாஹ் வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தில் உள்ள அந்த கூட்டம். அதுல முதலாவது அல்லாஹ் அங்க சொல்றான் ஃபுகரா, ஃபகீர். ஃபகீர் என்ற யாரு? வருமானம் இல்லாம வாழக்கூடிய ஒரு ஏழை, ஒரு கட்டும் ஒரு லோ லெவல்ல பொருளாதாரத்தில் இருக்கிற ஒருவரை ஃபகீர் என்று சொல்லும். இரண்டாவது மிஸ்கின், வருமானம் இருக்கும் ஆனா போதா, அவருடைய லைஃப் ரன் பண்றதுக்கு அந்த வருமானம் போதாது. மற்றது முஅல்லஃபத்து குலூபுன்னா இஸ்லாத்துக்கு வர ரெடியா இருக்கிறாக்களும் இருக்கு, இஸ்லாத்துக்கு புதுசா வந்து இருக்கிறாக்களும் இருக்கு. அது மாதிரி சபீல் ஃபீ சபீலில்லான்றது இந்த வபுனு சபீல், இப்னு சபீல் என்று சொன்னால் இந்த பிரயாணம் போறார் ஒரு ஆள். உதாரணமாக பொத்திவில இருந்து கொழும்புக்கு போற வழியில இங்க வந்து அவரோட ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தார், எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு, இது ஒரு வெளிநாட்டுல இருந்து வர ஆளுக்கு மிச்சம் பொருந்தும். இது இங்க வந்தார், இலங்கைக்கு வந்தார் அல்லது சவுதிக்கு போனார், எல்லாத்தையும் லொஸ் பண்ணிட்டார். இப்ப இவர் ஊர்ல வசதி இருக்கலாம், ஆனா அங்க அவர் வந்து பிரயாணத்துல முழுதையும் இழந்தவர். எனவே இந்த வழிபோக்க இப்படியான ஆட்கள் இப்ப இருக்கிறார். இவங்களுக்கு நம்மட ஜக்காத்திலிருந்து நம்ம கொடுக்கலாம். அவர் அரசாங்க உத்தியோகம் செய்கிறாரா அல்லது பிசினஸ் செய்யற பெரிய ஒரு பிசினஸ் மாதிரி தெரியும், ஆனா பெரிய அறந்த கடங்காரன் அறிவு, அவர் எலிஜிபிள் ஜக்காத்துக்கு. பார்த்தா ஊர்ல பெரிய ஒரு கடை திறந்து இருப்பார், ஆனா அவருக்கு கடும் கடன் இருக்கு, ரைட்? இவர் ஜக்காத்துக்கு தகுதி. எனவே நம்ம அரசாங்க உத்தியோகம் செய்கிறவர் பெரிய கடை வைத்திருக்கிறவர் என்று பார்க்கறதில்ல, அவர் ஃபக்கீராண்டு பாருங்க, மிஸ்கீனாண்டு பாருங்க, அதுக்கு அவர் தகுதியாக இருந்தால் உங்களுடைய ஜக்காத்தை நீங்க கொடுக்கலாம். மறுபக்கமாக இப்ப நைட்டு சில சகோதரர்கள் வந்து சொல்லுவாங்க, ஷேக் இது ஜக்காத் காசு உங்களுக்கு சொல்லு, இந்த ஜக்காத் காசு உங்களுக்கு. நான் சொல்லுவேன், நான் ஜக்காத்துக்கு தகுதி, எனக்கு நீங்க தர வேணும், அல்லது நீங்க தாங்க, நான் யாராவது தகுதியானவர்களுக்கு கொடுப்பேன். அப்ப நான் தகுதி இல்லாத நிலையில் ஜக்காத்தை நான் எடுக்கக்கூடாது, அது எனக்குரியது, அது ஹராம். அப்ப அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப நீங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் 7 நினைச்சிக்கு நீங்க ஒன்னும் சொல்லாம கொடுத்துட்டு வாரீங்க, வேற விஷயம். நீங்க ஜக்காத்துன்னு சொல்லி கொடுக்கணுமா? ஜக்காத் கொடுக்கக்குள்ள தேவை. அடுத்தது அவர் ஏழையா ஃபக்கீரா மிஸ்கீனா ஜிஎஸ் கரெக்டர் எடுக்கணுமா? அதையும் தேவையில்லை. ஆதத்தை வைத்து, ஆதத்து என்று சொன்னால் நம்முடைய சமூக ஒரு நிலையை வைத்து முடிவெடுப்பது. பார்க்கிறோம், 7 பிள்ளைகள் இருக்கு, அவர் சும்மா ஒரு வடை வித்து திட்டுறார், பிள்ளைகள் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, நமக்கு தெரியுது பார்க்கும்போது அவர் ஒரு மிஸ்கீனாக இருக்கிறார் என்பது தெரியுது. கொடுத்துட்டு போய் அவர் விட்டு போய் நீங்க 7 பேர், ரைட், உங்களோட வருமானம் என்ன, எவ்வளோ செலவாகுது, ஜிஎஸ்டிட்ட போய் கடிதம் எடுத்துட்டு வாங்க, பள்ளிவாசலில் போய் கடிதம் எடுத்துட்டு வாங்கன்றது இப்படி ஒரு ஜக்காத் முறை இல்லை இஸ்லாத், ரைட்? நம்ம நம்புறது பெரும்பாலும் இவர் ஏழையாக இருப்பார் என்று நம்பினா அவர் கொடுக்க நம்மளோட நீயத்து தெளிவாக, ரைட்? எனவே அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தாலும் அதற்கு தகுதியானவராக இருந்தால் அவருக்கு கொடுக்கலாம். வல்லாஹு தஆலா. இதுவும் ஒரு நல்ல முக்கியமான கேள்வி அவர் கேட்டிருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த பொருட்களுக்கு அல்லது பணத்திற்கு திரும்பவும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே கொடுத்ததுக்கு திரும்ப கொடுக்கணும். அவர்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருந்துச்சு 2 வருஷத்துக்கு முதல், போன வருஷம் அந்த 1 கோடிக்கு கொடுத்துட்டு, ரைட்? இப்ப இந்த வருஷமும் அந்த 1 கோடி இருக்கு கையில். இப்போ 2.5 லட்சம் கொடுத்தாச்சு. 2.5 லட்சம் கொடுத்தா இப்போ ஏதோ ஒரு முறையில் ஒரு 2.5 லட்சம் சேர்ந்து 1 கோடி ரூபாய் திரும்பவும் கையில் இருக்கு. அப்போ அந்த கொடுக்கப்பட்ட காசுக்கு நான் திரும்ப ஜக்காத் கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. இதுல மிக தெளிவான நிலைப்பாடு, இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு, கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் நிசாபை அடைந்த நிலையில் நம்முடைய கையில் இருக்கும் வரைக்கும் அதற்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நிசாபை தாண்டி இருக்கும் வரைக்கும் நம்ம பணக்காரன் தான். அந்த 11 பவுனை தாண்டிய நிலையில பொருளாதாரம் நம்ம கிட்ட இருக்கும் வரைக்கும் நம்ம யார்? இஸ்லாத்தின் பார்வையில செல்வந்தர்கள் தான். எனவே நம்ம கடைசி வரையும் கொடுத்துட்டே இருக்கோம். அல்லாஹு தஆலா. வெரி குட், மாஷா அல்லாஹ். இது வெரி குட், மாஷா அல்லாஹ். அவர் வந்து ஒரு நடைமுறை ரீதியான ஒரு கேள்வியை கேட்கிறார். நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிறது. என்னன்னு கேட்டால், என்னுடைய ஜக்காத்தை இப்ப என்னுடைய ஜக்காத் ஒரு 10 லட்சம் ரூபாய், இந்த 10 லட்சத்தையும் நான் 8 கூட்டத்தையும் தேடி அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில் 8ஆ பிரித்து ஒவ்வொரு இதாக கொடுக்கணுமான்னு கேட்குறார். அல்லது நம்ம ஒரு கூட்டத்துக்கு அதை கொடுத்து முடிக்கலாமான்னு கேட்குறார். உண்மையிலே இது ஒரு தேவையான முக்கியமான கேள்வி. இதை பொறுத்த அளவில் ஜக்காத்து கொடுக்கிறது நம்மளோட கடமை. ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும்ன்ற 8 கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 8 கூட்டத்திற்கும் கொடுக்கணும்ன்றது இல்லை. 8 கூட்டத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். அதுல ஒரு கூட்டத்தை நம்ம சூஸ் பண்றது. உதாரணமா ஃபக்கீரை சூஸ் பண்றோம். அந்த ஃபக்கீரை சூஸ் பண்ணிட்டோம் என்றால் ஒரு ஃபக்கீருக்கும் அதை கொடுக்கலாம், நீங்க 50 ஃபக்கீருக்கும் அதை கொடுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற 10 லட்சம் ஜக்காத்து காசை நீங்க ஒரு ஃபக்கீரை பாக்குறீங்க உங்களோட குடும்பத்தில், உங்களோட நானா உதாரணம், உங்களோட நானா நிறைய பிசினஸ் செஞ்சு லொஸ்ட் ஆகி கடன்லையும் கஷ்டத்திலையும் இருக்கிறார். இப்ப நீங்க அந்த 10 லட்சத்தையும் கொண்டு நானா கொடுத்து அவர் எழுப்பிவிடல, ஒரு ஆளுக்கே கொடுத்துடலாம் 10. சில 25 லட்சம் உங்கள்கிட்ட ஜக்காத்து இருந்து அவருக்கு அந்த 25, நீங்க உங்களுக்கு தெரியும் தானே, உங்களோட க்ளோஸானவர் நண்பரோ நானாவோ அல்லது மாமாவோ யாரோ ஒருவர் கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறார், ஒரு 25 லட்சம் ரூபாய் தேவையோடு இருக்கிறார் என்றால் ஒரு ஆளுக்கு நீங்க கொடுத்து முடிக்கவும் முடியும். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க அல்லாஹ் கிட்ட உங்களோட கடமையை நிறைவேற்றியவர் பட்டியலில் சேர்ந்து கொள்வீர்கள். 2வது என்ன கேட்டீங்க?
அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் அவர் சொல்றது என்னென்றால், நம்ம ஜக்காத்தை ரமலான்ல தானே கொடுக்கணும். இல்ல, ஜக்காத்துக்கு ரமலானுக்கு சம்பந்தம். ரமலான்ல ஜக்காத் கொடுக்கறதால இரட்டிப்பு நன்மை கிடைக்கும்ன்ற செய்திகள் எல்லாம் அப்படி எதுவும் இல்லை. அப்படின்னா மத்தாக்கள் பாதிக்கப்படும். இதுல உள்ளது என்னென்றால், ஒரு வருடம் பூர்த்தியா ஜக்காத்து நம்ம கடமையாகுவது என்பது ஒரு வருடம் பூர்த்தியான. இப்ப உதாரணமாக ஒருவர்கிட்ட ஜனவரியில ஒரு அமௌண்ட் வந்து நிசாப், அந்த அமௌண்ட் வந்து கடைசி சீட்டு இவர் கேட்ட மாதிரி கடைசி சீட்டா அவர் குழுந்து 50 லட்சம் அவர் எடுத்து என்ன செஞ்சாருன்னா அப்படியே சேஃப்ல வச்சுட்டார். அடுத்த டிசம்பர்லயும் அவர்கிட்ட அந்த 50 லட்சமும் இருக்கு. இப்ப இவருக்கு ஜக்காத் எப்போ கொடுக்கணும்? ஜனவரி கொடுக்கும். ரைட், ஜனவரி கணக்கு பாக்குறதுல புறக்கணக்கு தான் பார்க்கணும். முஹர்ரம் சஃபர் பாக்குறது தான் அதுல கொஞ்சம் கூட வரும். புறக்கணக்கு பார்க்கும்போது நாட்கள் கூட வரும். இங்கிலீஷ் இந்த கிரிகோரியன் கலண்டர்ல பாக்குறத விட ரைட் அதான் பார்க்கணும். இருந்தாலும் நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம லேச பார்க்கறது தான் லேஸ். அந்த வகையில் அவர் கொடுக்க வேண்டியது ஜனவரி. ரமலான் வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஜக்காத்தை விரும்பினால் முட்கூட்டி கொடுக்கலாம். இதுவும் ஒரு கட்டாயம் தேவையான தகவல், நினைவில் வைத்துக் கொள்ளும். வருஷம் பூர்த்தியாகுவதற்கு முன்னால் முட்கூட்டி உங்களுடைய ஜக்காத்தை கொடுக்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜக்காத்தை அப்படி முட்கூட்டி கொடுத்ததாக ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ முட்கூட்டி கொடுக்க வேண்டிய தேவைகள் நமக்கு நிறைய வருது. உதாரணமாக கொரோனா டைம்ல எல்லாருமே முடக்கப்பட்டோம். அப்ப அந்த நேரத்தில் இந்த ஃபத்வா ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபத்வாவா இருந்துச்சு, நிறைய பேசப்பட்டுச்சு. உங்களோட ஜக்காத்தை முட்கூட்டி கொடுங்க, கஷ்டப்படும். அதே போல இந்த டிட்வா டைம்லையும் நமக்கு அது தேவை. எனவே நம்முடைய ஜக்காத்தை முட்கூட்டி கொடுக்க முடியும், ஆனால் ஜக்காத்தை லேட் ஆக்க கூடும். இப்ப எனக்கு வருஷம் முடிஞ்சு ரமலான்லாம் வருஷம் முடியுதுன்ற முடிஞ்சா நான் ஹஜ்ஜி குறையும் எனக்கு லிக்விட் இல்லை, காசு கேஷா இல்லை, நகைதான் இருக்கு. இப்ப நான் என்ன பாக்குறேன், டிசம்பருக்கு எனக்கு சீட் ஒன்று உளறி அல்லது ஹஜ்ஜிக்கு ஒரு சீட் ஒன்று உளறி அப்போ கொடுப்பேன்னு நான் பிற்படுத்த கூடாது. நான் இருக்கிற நகையை வித்து போட்டு ஜக்காத்தை கொடுக்கணும். எல்லாத்தையும் விற்க சொல்லலை, 2.5 வீதம் தானே. அந்த 2.5 வீதத்துக்குரிய ஜக்காத்தை நகையை வித்து போட்டு ஜக்காத்தை கொடுத்தோம்டா சரி. சொல்லலாம். இங்க இடையில ஒரு ஆள் கேட்டார், கொஞ்சம் எழும்பினீங்கண்டா அந்த லேஸ் சொல்லுங்க. இல்லை, அறுவடை செய்யப்பட்ட தானியத்திற்கு என்ன அளவுன்னு கேட்கிறார். இப்ப 85 கிராம் தங்கத்துக்கு மாதிரி சுமார் 650 கிலோ நெல்லாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, நிசாப் எத்தனை 650 கிலோ இருந்தா நீங்க ஜக்காத் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வரும். அதுக்கு மேல வரக்குள்ள எல்லாமே ஜக்காத்துக்கு வரும். அல்லாஹு அக்பர். இதுவும் ஒரு தேவையான கேள்வி என்னென்றால், இப்போ ஒரு ஆள்ல நிசாப் இப்ப அடைஞ்சிட்டு ரமலான் என்று வச்சுக்கொள்வோம். நம்ம ரமலான் முதல்ல ஒரு நிசாப் பீரியட் வந்துட்டு, ஆனால் இவர் என்ன பண்றார் என்றால் 2 நிலை இருக்கு. ஒரு நிலை இருக்கிறது என்னென்றால், இவர் ரமலான் 27 அன்றைக்கு ஒரு லேண்ட் வாங்குறார். இவர் கட்டாயம் என்ன செய்யணும், அந்த நிசாபுக்குரிய ஜக்காத்தை கொடுக்க. லேண்ட் வாங்கினாலும் அவர் நிசாபுக்குரிய அந்த அந்த அமௌண்ட்டுக்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இன்னும் ஒன்றைக்கு இவர் ஷாபானில் லேண்ட் வாங்க அல்லது ரஜபுல லேண்ட் வாங்குறார். ஒரு டியூ வாரத்துக்கு 2 மாசத்துக்கு முதல் 1 மாசத்துக்கு முதல் லேண்ட் வாங்கிட்டார். லேண்ட் வாங்கியிருக்கிறார் என்னத்துக்குன்னா அவர் ஓன் யூஸ் சொந்த பாவனைக்காக வேண்டி லேண்ட் வாங்கினாருன்னா அந்த லேண்டுக்கு ஜக்காத். அப்ப இவருடைய பொருளாதாரம் ஒரு வருடத்தை அடைவதற்கு முதல் அந்த பொருளாதாரத்தை வேறொரு தேவைக்கு அவர் பயன்படுத்தி விட்டார். எனவே அவருக்கு அதுல ஜக்காத் இல்லை. மிஞ்சிரத்துல நிசாப் இருந்தா தான் நீங்க கணக்கு பார்த்து அந்த லேண்டு கொடுக்கணுமாண்டா இல்ல. இந்த 2 நிலை. மூணாவது ஒரு நிலை இருக்கிறது என்னென்றால், ட்ரிக்ஸ் என்ன செய்யறது, ஜக்காத்திலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வேண்டி அந்த லேண்டை வாங்கி போட்டுறது. இப்ப சிலர் பிக்கில் எழுதி வச்சிருக்கிறான், ஹனஃபி பிக்கில் எல்லாம் அப்படின்னா இப்போ 120 ஆடு வரை முறால்கிட்ட இருந்தால் அவருக்கு ஜக்காத் கிடைக்கும். என்ன செய்யறா, நிசாப் டைம் வாரத்துக்கு இடையில ஒரு 10 ஆட்டை வித்துடுறது. இப்ப ஜக்காத் இல்லை. இது எஸ்கேப்பிங். இதுக்கு மார்க்கெட்ல அனுமதி இல்லை. அப்படி வாங்கினாருன்னா ஒரு ஜக்காத் கொடுக்கத்தாமா. அதுக்குரிய பனிஷ்மெண்ட் அதுதான். மன் தஅஜ்ஜல ஷைஅன் கப்ல அவானிஹி ஊகிப பிஹிர்மானிஹி என்ற ஒரு விதி இருக்கு. அந்த அடிப்படையில் அவர் அதுக்குரிய ஜக்காத் கொடுக்கத்தான் வேண்டும். அல்லாஹ் தஆலா அடுத்த ஆளை கொடுத்துட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் ப்ராக்டிக்கலி கேள்வி, நல்ல கேள்வி நீங்க கேட்குற. மற்ற ஆளுக்கு நம்ம சான்ஸை கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அவர கேள்வி முக்கியமான கேள்வி. இப்போ ஜக்காத்தை ஹோல்ட் பண்ணி, இப்போ ஜக்காத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். நம்மளோட ஜக்காத் 10 லட்சம் எடுத்து வச்சாச்சு. ஆனால் இந்த 10 லட்சம் ஜக்காத்தையும் என்ன பண்றால் வச்சுக்கு இருந்து கொடுக்குறது. 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ வச்சுக்கு இருந்து கூடுமாண்டா கூடாது. ஜக்காத் இமீடியட்டாக உரியவருக்கு போய் சேரும். இப்போ சிலர் என்ன செய்யறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க ஜக்காத்துல இருந்து. எப்படி கொடுக்குறாங்கன்னா, அவருக்கு ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் தாரம்ண்டு அவருக்கு 1,20,000 ரூபாய் ரிசர்வ் பண்றாங்க. ரிசர்வ் பண்ணிட்டு அந்த காசுல அவருக்கு கொடுக்குறாங்க முதல் 10,000 ரூபாய். இப்படி கொடுக்கலுமாண்டா கூடாது. ஏனென்றால் ஜக்காத் கொடுக்கிறதில் உள்ள ஒரு மிக முக்கியமான நிபந்தனை, இமாம்கள் குர்ஆன் ஹதீஸ் நிழலில் சொல்லக்கூடிய நிபந்தனை என்றால், ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கிறோமோ
அவருக்கு அதை நாம் உரிமையாக்கி விட வேண்டும். நம்ம போய் நோண்டிக்கு நிக்கப்படா. திரும்ப அவருக்கு நம்ம ஜக்காத்துகளை ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்க 25 லட்சம் கொடுத்துட்டீங்க, கொடுத்தது பூரா அந்த கார் வாங்கி கொடுறோம், அது உங்களுக்கு பிரச்சனை, உங்களோட சப்ஜெக்ட் க்ளோஸ். நீங்க நினைச்சி கொடுத்த கடன் முடியணும், இந்த இதுல இருந்து விடுபடணும். அதனால அவர் செஞ்சிருக்கிற வேலை என்ன, கார் ஒன்று வாங்கிட்டார். இப்ப நீங்க குற்றவாளி அல்லாஹ் கிட்ட இல்ல. நீங்க போய் திரும்ப போய் இவனுக்கு ஜக்காத்து கொடுத்தேன், கார் ஓடுறான், அதுன்னா இப்போ நீங்கள் அல்லாஹ்க்காக கொடுக்கல, அது நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம அவங்களுக்கு அதை ஓனர்ஷிப் அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அந்த அடிப்படையில் ஜக்காத்தை வச்சுக்கிருந்து கொடுப்போம் என்ற நிலைப்பாடு பிள்ளை. ஆனால் நீங்கள் ஒரு ஆளுக்கு ரிசர்வ் பண்ணிட்டீங்க, ரிசர்வ் பண்ணினால் வந்து சேர லேட் ஆகும் ஏதோ ஒரு காரணத்தை. இப்போ பிந்திரத்தில் பிரச்சனை இல்லை, அது உங்களோட நீயத்தில் உடனே கொடுக்கணும்ன்றது இருக்கு. ஆனால் அவர் தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல நீங்கள் லேட் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் வேணுமென்று லேட் பண்ணி கொடுக்கறது என்பது மார்க்கத்தில் கூடாது. இதில் முதலாவது கேள்வி, சகோதரருடைய கேள்வி என்னென்றால், இப்போ விவசாயம், இப்போ வெள்ளாமைன்னு சொன்னால், வெள்ளாமை நெல் அறுவடை செய்கிறோம், 650 எத்தனை மூடை வருது, 10, ஒரு அன்னளவாக 10 மூடை, 10 மூடை வந்து அதில் எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும்னு கேட்கு. இதில் 2 விதமான விளைச்சல் இருக்கிறது இஸ்லாத்தின் பார்வை. ஒரு விளைச்சல், நீங்கள் நீர் பாய்ச்சலுக்கு காசு செலவழிக்காமல் அதை நம்ம மாறி போகும் என்று சொல்றோம். மாறி போகமாக அது இருந்தால், அல்லது கூட போகமாக இருந்த அரசாங்கம் தண்ணியை தந்து நம்மகிட்ட காசு அறவிட இல்லைன்றாலும் இது. அப்போ அதில் உள்ள விஷயம் என்னென்றால், நீர்ப்பாய்ச்சலுக்கு நீங்கள் செலவு செய்வது ஒன்று இருக்கிறது, இன்னும் ஒன்று இருக்கிறது நீர்ப்பாய்ச்சலுக்கு நீங்கள் செலவு செய்யாமல் வெள்ளாமை செய்கிறது இருக்கு. நீர்ப்பாய்ச்சலுக்கு நீங்கள் செலவு செய்வீர்களாக இருந்தால் 20 மூடைக்கு ஒரு மூடை, 20 மூடைக்கு ஒரு மூடை. அப்படி இல்லாமல் நீர்ப்பாய்ச்சல் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குமாக இருந்தால் 10 மூடைக்கு ஒன்று. இரண்டாவது கேள்வி, அவர் ஒரு சுருக்கமான கேள்வியை கேட்டார், அது ஒரு விரிவான கேள்வி, எல்லாருக்கும் தேவையான கேள்வி. விவசாயத்தில் ஏற்படக்கூடிய செலவுகளை கழித்து விட்டு நம்ம ஜக்காத் கணக்கு பார்க்க வேண்டுமா, அல்லது ஜக்காத்தை கணக்கு பார்த்து எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் செலவை பார்க்கணுமான்னு கேட்க. இதுல இமாம்கள் மத்தியில கடுமையான கருத்து வேறுபாடு இருக்கு. தெளிவான ஆதாரங்கள் இதுல சொல்லப்படாததுனால இஜ்திஹாத் செய்த இல்ல கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க என்றால், நீங்க ஜக்காத்தை முதல் கொடுத்துருங்க, அதுக்கு பிறகு உங்களோட கடனை நீங்க பார்த்து. இது சில அறிஞர்களுடைய நிலைப்பாடு. இன்னும் சில அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், கடன் எல்லாம் கழிச்சு போட்டு, அந்த விவசாயத்துக்குரிய கடன், உங்களோட கடன் இல்லை, நீங்க வெள்ளாமை செய்கிற காலத்துல சாப்பிட்டது மற்ற ட்ரிப் போன இதுக்கெல்லாம் ஏற்பட்ட கடன் எல்லாம் அதில் கழிக்கிறது. விவசாயத்துக்குரிய கடனை நீங்கள் கழித்து விட்டு மற்றத்தை தான் நீங்க ஜக்காத் கல்குலேஷனுக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். 2வது கருத்து, வல்லாஹு தஆலா அலம். இந்த 2வது கருத்து தான் என்ன பொறுத்தளவில் ஒரு பிராக்டிகபிளான ஒரு வலுவான கருத்தாக இருக்கிறது. நம்ம விவசாயத்திற்காக செய்த கடன்களை எல்லாம் முதல்ல ஒதுக்குறது. இப்போ ஒரு 100 மூடை ஒரு ஆளுக்கு வருது, ஆனால் அவர் செலவு கிட்டத்தட்ட ஒரு 40 மூடை செலவாயிட்டுன்னா 40 மூடைய செலவுக்கு ஒதுக்கி போட்டு மற்ற 60 மூடை கணக்கு பார்த்தா சரி. பொல்லா அடுத்தாள். இதில் இதுவும் ஒரு எல்லாருக்கும் நடைமுறையில் தேவையான ஒரு கேள்வி. ஜக்காத் கடமையாக கூடிய பொருட்களில் நம்முடைய சொந்த தேவைக்கு நம்ம வைத்திருக்கிற பொருட்களில் ஜக்காத் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்கு, நீங்கள் ஒரு என்னது டெஸ்லா கார் ஒன்று வாங்க, அல்லது லம்போகினி வாங்க, இப்போ பெரிய கோடிகள் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க, அல்லது நம்மளோட இப்போ லேண்ட் க்ரஷர் ஒன்று வாங்குறீங்க. இது என்னத்துக்கு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாங்க, இதுக்கு ஜக்காத் இல்லை. என்னால் உங்களுக்குண்டு நீங்கள் வாங்கி ரைட், மாஷா அல்லாஹ் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த ஜக்காத்திலேருந்து எஸ்கேப் ஆகிற நோக்கம் எல்லாம் இல்லை. உங்களோட பிஸ்னஸில் பரக்கத்தாரிக்கு ஒரு பெரிய வீடு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் செலவழித்து வீடு கட்டி, இந்த வீட்டுக்கு ஜக்காத் இருக்காண்டா இல்லை. அதே போல் நம்மளோட ஆக்கள் கொழும்புல வீடு வாங்குவோம். ஒருவர் மாஷா அல்லாஹ் அவர் ஒரு கடைசி ஃபண்ட் ஒன்று கிடைக்குது, பிஸ்னஸ்லேருந்து ஜாப் செய்கிறார், ஃபண்ட் ஒன்று, அல்லது பிஸ்னஸ் நல்ல ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு கொழும்புல போய் 25 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறார். என்ன நோக்கம்? இன்ஷா அல்லாஹ் இதில் நம்ம போய் இருப்போம், கொழும்புல போய் இருப்போம், நம்ம பிஸ்னஸ் அங்கே பண்ணுவோம், அங்கே போய் இருப்போம்ன்ற நியத்தில் 25 கோடி ரூபாவுக்கு கொழும்புல வீடு வாங்குற, இதுக்கு ஜக்காத் இருக்கா? இல்லை. ரைட். அதே போல உங்களுடைய தொழிலுக்காக ஒரு பொருள் வாங்குகிறீங்க. இப்போ உதாரணமா டிரான்ஸ்போர்ட் செய்கிறாக்கள் இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு 10 லொரி தேவை டிரான்ஸ்போர்ட்டுக்கு, 10 லொரி வாங்கி, இந்த 10 லொரிக்கும் ஜக்காத், இந்த 10 லொரிக்கும் ஜக்காத் இல்லை. இன்னும் ஒருவர் கொழும்புல வீடு வாங்குறார், என்னத்துக்குண்டா வாடகைக்கு. 25 கோடிக்கு வீடு வாங்கியிருக்கார், ஆனால் அவரோட நோக்கம் என்ன? வாடகைக்கு விடுவது, பிஸ்னஸ், அந்த வீட்டை விற்கிறதில்ல, ஒரு ரியல் எஸ்டேட்ல வாங்கி விற்கிறதும் இருக்கு. இவர நோக்கம் என்னென்றால் அவர்தான் அது இருக்கும், அவருக்கு அவர் வாடகைக்கு வரும். அப்ப அந்த வாடகைக்கு விடக்கூடிய வீட்டுக்கும் ஜக்காத் இல்லை. உங்களுக்கு 25 ஏக்கர் நிலம் இருக்கு, விவசாய நிலம், வயல். இந்த வயலுக்கு ஜக்காத் இல்லை. நீங்க வயலை என்னத்துக்கு வச்சிருக்கிறீங்க? தொழிலுக்கு தான் வச்சிருக்கீங்க, வெள்ளாமை செய்யறது. வாங்கி விற்கிறாக்கள் இருக்கு வயல், அது வேற. வியாபார பொருளாக மாற்றப்பட்டால் அதுக்கு ஜக்காத் இருக்கு. ஆனால் உங்களுடைய பிசினஸ் பயன்பாட்டுக்காக நீங்க வாங்குறதுக்கு இது இல்லை. இப்ப கடல் தொழில் செய்யறீங்க, பெரிய போர்டு ஒன்று வாங்கி 3 கோடி ரூபாய், அந்த போட்டுக்கு ஜக்காத் இருக்காண்டா இல்லை. நீங்க வாங்கியிருக்க வலை, அதுக்கு ஜக்காத் இருக்காண்டா இல்லை. இது நான் நினைக்கிறேன் நிறைய கிளியர் ஆயிருக்கு. இப்போ உங்களோட தொழில் என்னண்டா
போட் வாங்கி விற்கிறது. உங்களோட தொழில் என்ன? போட் வாங்கி விற்கிறது அல்லது போட் கட்டி விற்கிறது. நீங்க போட் செஞ்சு விற்கிறது. இப்போ உங்களோட யாட்டில் வந்து 10 போட் கிடக்கு, இதுக்கு ஜக்காத். உங்களோட கார் சேல்ல 10 கார் கிடக்கு, இதுக்கு ஜக்காத். கொழும்புல உங்களோட இதுல கன்சர்ன்ல 10 ஊடுரி, அதுக்கு ஜக்காத். ஏனென்றால் இது வியாபார பொருள். இப்ப வியாபார பொருளாக அது மாறுமாக இருந்தால் அதற்கு ஜக்காத் இருக்கிறது. நம்முடைய பர்சனல் யூஸுக்கோ அல்லது நம்முடைய வருமான தேவைகளுக்காகவோ நம்ம வாங்கி வைத்திருக்கக்கூடிய உபகரணங்களுக்கு, கட்டிடங்களுக்கு அல்லது வாகனங்களுக்கு ஜக்காத் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு கிளியரான பதில் கிடைக்கும். அதில் அடுத்த நான் இன்னமும் சொல்ல மறந்துட்டேன். அதில் டாக்டர் அதை இடையில கேட்கிறார். இப்போ அந்த வீட்டில் இருந்து வருகிற வாடகைக்கு அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும். வயலில் இருந்து வரக்கூடிய அறுவடைக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். கடலில் போட்டிருக்கிற போட்டில் இருந்து வரக்கூடிய அந்த மீனுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். சரி, ஆனால் அந்த பொருளுக்கு தேவையில்லை. அல்லாஹு அலம். நான் ஏற்கனவே சொன்னது போல சொத்திரிக்கு ஒரு ஆள்கிட்ட கடனும் இருக்குன்னா முதலாவது கடனை கழிக்கணும். உதாரணமா ஒருவர் கொஞ்சம் லேண்ட் வாங்கி போட்டிருக்கிறார். ஒரு 50 கோடி ரூபாய் லேண்ட் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் அவர் மற்ற பிஸ்னஸில் வந்து அவருக்கு ஒரு 30 கோடி ரூபாய் கடன் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? அவர் 30 கோடி ரூபாய் கடனை கொடுக்கணும். அவர் இமீடியட்டாக கொடுக்குற கடமை என்னடா? கடன் பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம். கடனை கொடுக்கணும். ஜக்காத் கல்குலேட் பண்ணக்குள்ள எதுக்கு பார்க்கணும்? 30 கோடியை கழிச்சிட்டு 20 கோடிக்குரியதுக்கு தான் ஜக்காத் பார்க்கணும். அடுத்த கேள்வி உங்களோட என்னென்றால், இப்போ கையில் ஒன்றும் இல்லை ஜக்காத் கொடுக்கறது. அப்போ இதில் 2 நிலை இருக்கு. ஒன்று, அந்த லேண்டில் ஒரு போர்ஷனை நீங்கள் விற்கலாம். வித்துட்டு உடனே வித்துட்டு ஜக்காத் கொடுக்கும். ஆனா நீங்க விற்க ட்ரை பண்றீங்க, பிசினஸ் நடக்குது. அதை வித்தா தானே உங்களுக்கு கடன் வாங்கி ஜக்காத் கொடுக்க தேவை. அப்ப அதை விற்கும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்றதுல குற்றம். இப்ப நீங்க உடனே போட்டுட்டீங்க ஒரு போர்ஷனை விற்கிறதுக்கு, உங்களுக்கு கணக்கு பார்த்தீங்க ஜக்காத் வருது, அதுல ஒரு 20 லட்சம் ரூபாய் ஜக்காத் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப நீங்க ஒரு போர்ஷன் எடுத்து பிசினஸுக்கு போட்டுட்டீங்க, அதை நான் விற்க போறேன்னு. ஆனா போகுது இல்லை, மார்க்கெட்டில் காத்துட்டு இருக்கிறேன். இந்த கிழமை போவோம், அடுத்த மாசம் போவோம், அடுத்த 2 மாதத்தில் இன்னும் நடக்கல. நீங்க அல்லாஹ்ட்ட குற்றவாளி இல்லைச்சு. அவங்களோட நியத்தும் சரி, நீங்க பொருளையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க. அல்லாஹ் எப்படி? இதுவும் ஒரு தேவையான நடைமுறையில் உள்ள ஒரு கேள்விதான். ஒருவர் வந்து வீடு கட்டணும், அவர் நியத்து என்னென்றால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மொத்தமாகவே ஸ்டார்ட் பண்ணி ஒரு அடியாக முடிச்சிடுவோம்னுட்டு அவரை வீட்டு எஸ்டிமேட் வந்து 2 கோடி, அவரை கையில் 1 கோடி ரூபாய் காசு இருக்குப்பா. ஆனால் நியத்து 100% என்ன? வீடு கட்டுறது தான். இருந்தாலும் வீடு கட்டும் வரைக்கும் அதுக்கு நீங்க ஜக்காத் கொடுத்து தான் ஆகும். வீடு கட்டும் வரைக்கும் ஜக்காத். வீடு கட்டி முடிச்சிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு பிறகு அதுக்கு தேவை. அதுக்காக ஜக்காத்திலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முதல் கொண்டு போய் ஊட்ட கட்டினீங்கன்னா அல்லா கிட்ட மாட்டி. சோலார் பேனல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தானே. இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் முதல் சொன்னது தான். இப்போ சோலரை திரும்ப நீங்க விற்கல, ரைட்? அது இருக்கும். அதுல வருமானத்துக்கு நீங்க ஜக்காத் கொடுத்தா, சோலர்ல எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்தை நீங்க கால்குலேட் பண்ணி நிசாப் அடைஞ்சதுக்கு பிறகு அதுக்கு ஜக்காத் உடனே கொடுக்க தேவை. நிசாப் அடைஞ்சதுக்கு பிறகுதான் அதுக்கெல்லாம் ஜக்காத் இருக்கு. இதுவும் ஒரு சங்கடமான கேள்வி, ஆனா தெளிவு தேவையான கேள்வி. இந்த ஜக்காத் நிதியங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் ஜக்காத் கொமிட்டி, ஜக்காத் நிதியம், பைத்துல் ஜக்காத் என்று உருவாக்குகிறார். உண்மையாக ஒரு நல்ல முயற்சி அது. அதை நம்ம மட்டம் தட்டையிலாது, ரைட்? ஆனால் ஜக்காத் நிதியத்துக்கு இந்த ஜக்காத்தை நான் கொடுக்கறது கடமையா? இல்லை. அரசாங்கம் ஜக்காத் எடுக்குமா இருந்தா கொடுக்கறது கடமை. ஜக்காத் நிதியங்களுக்கு என்னுடைய ஜக்காத்தை கொடுக்கறது கடமை இல்லை. ஆனா கொடுக்க இயலுமா இல்லாதா? இயலும். ஜக்காத் நிதியம் அமானிதமாக செயற்படுமாக இருந்தால் ஜக்காத் நிதியத்திடம் என்னுடைய ஜக்காத்தை நான் கொடுக்கலாம், மார்க்கத்தில் தடையில்லை. ஆனால் கட்டாயம் ஜக்காத் நிதியத்துக்கு தான் என்னுடைய ஜக்காத்தை கொடுக்கணுமாண்டா அப்படி சட்டம் மார்க்கத்தில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது, நம்முடைய ஜக்காத்திற்கு மிக தகுதியானவர்கள் யார்? நம்மளோட குடும்பம். உங்களோட நான் ஒரு ஆள் ஜக்காத்துக்கு தகுதி. நீங்க ஜக்காத் நிதியத்துக்கு கொடுத்து அங்க கொடுங்கன்னு சொல்ல தேவையா? அவரை நானாவே நம்ம அங்க கொண்டு ஃபார்ம் கொடுத்து கரெக்டர் பண்ணி சர்டிஃபை பண்ணி எல்லாம் கொடுத்து அவரை சங்கடப்படுத்தும். நீங்களே உங்களோட ஜக்காத்தை நானா கொடுத்துட்டு போனேன், அவர் கண்ணியமான முறையில் அதை எடுத்துட்டு போவாரா இல்லையா? அப்ப நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களைத்தான் ஜக்காத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ரைட்? அப்படி கொடுத்து போட்டு சிலருக்கு எப்படின்னா நமக்கு சரியா அந்த அடையாளம் கண்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கு லேசான வழி என்ன? இந்த ஜக்காத் நிதியத்துக்கு ஜக்காத் கமிட்டிக்கு போய் கொடுத்துட்டு போறது. ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும், ரைட்? ஜக்காத் நிதியத்துக்கு நம்முடைய ஜக்காத்தை கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம், மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் கட்டாயம் ஜக்காத் நிதியத்திற்குத்தான் நம்முடைய ஜக்காத்தை கொடுக்கணுமாண்டால் அப்படி வலியுறுத்தப்படவில்லை. ஒரு இஸ்லாமிய அரசு இருந்து அவர்கள் அறவிடும் போது என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட தான் நம்முடைய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இவங்களை முடிச்சு. நகைக்கடை வச்சிருக்கிறார்கள், எப்படி ஜக்காத் கொடுக்கிறது அப்படின்னு கேட்டால் அவர்கள் ஸ்டாக் எடுத்து எவ்வளவு நகை இருக்கிறதோ அது உங்களுடையாக இருந்தால், இப்ப நீங்க கடனுக்கு வாங்கின நகை, கடனுக்கு வாங்கின நகையை நீங்க கழிக்கணும். அதுல வேற சட்டங்கள், கடனுக்கு நகை வாங்கலாமா இல்லையான்றது அது வேற ஒரு டாபிக். அது ஜக்காத்துன்னு வரக்குள்ள நீங்க என்ன செய்யணும் என்றால், நீங்க ஸ்டாக் எடுத்து உங்களோட ஸ்டாக்ல நகையும் இருக்கு, அது மாதிரி உங்களோட சேவிங்ல காசும் இருக்கு, அக்கௌண்ட் எல்லாத்தையும் உண்டா தான் அக்கௌண்ட். நகை, தங்கமும் காசும் உண்டு, வேற வேற இல்லை. தங்கமும் காசும் உண்டு. இப்ப உங்கள்கிட்ட
ஒரு ஒரு 2 கிலோ தங்கம் இருக்கு, ரைட், ஒரு 50 கோடி ரூபாய் பணம் இருக்கு, ரெண்டையும் சேர்க்கணும். சேர்த்து மொத்தமாக நீங்க அதுக்கு கணக்கு பார்க்கணும். அதிலேயும் சில உலமாக்கள் கடும் நுணுக்கமாக பேசுகிறார்கள். 24 கரட்டுக்கு வேற நிசாப், ரைட், 22க்கு வேற, 21க்கு வேற, 18க்கு வேறண்டு. ஆனா நம்ம பொதுவாக பேசுறது 22 கரட். பொதுவாக பேசிக்கிறது எல்லாத்தையும் 22 கரட்டுக்கே கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கொள்றது தான் ஒரு பேணுதலாகவும் நடுநிலையாகவும் இன்றைக்கு நடைமுறையில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. எனவே நீங்க ஃபுல் ஸ்டாக் எடுத்து அதுக்கு நீங்க 2.5% கொடுக்கும். பாரக்கல்லாஹ் ஃபீக். இப்போ நானும் ஜக்காத் நிதியங்கள் இருக்கிறேன் தான், சரிதானே? நம்ம சில நன்மைகளை கருத்தில் கொண்டு நம்ம முடிவுகள் எடுக்கல. நம்முடைய லொஜிக்குகள் ஆளுக்கால் வேறுபடும். அதாவது நம்முடைய லொஜிக்குன்னு என்ன, நம்முடைய பகுத்தறிவு ரீதியான ஆர்கியூமெண்ட் ஆளுக்கால் வித்தியாசப்படும். நம்ம பார்க்குற பார்வை உங்களோட நீங்கள் சில நேரம் என்னை விட ஒரு ஐக்கியூ கூடின ஒரு ஆளாக இருக்கலாம். நீங்கள் உங்களோட லொஜிக்கை வச்சு நிறைய ப்ரூவ் பண்ணலாம். தம்பிறீங்க, உங்களோட லொஜிக்கை வச்சு நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணலாம். நான் சில நேரங்களில் லொஜிக் சொல்லி கேளாமல் தடுமாறல. ரைட், மக்களுக்கு எது டக்குன மைண்டுக்கு செட் ஆகும்? இயல்பாக மனிதன் லொஜிக் என்றால் அவனுக்கு பிடிக்கும். ரைட், அவனோட மனம் திருப்தி அடையும் அதில். ஆனால் மார்க்கத்தை பொறுத்தளவில் லொஜிக்கலாக மார்க்கம் செய்யவே இயலாது. சிம்பிளாக அலிரலியல்லானவர்கள் ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொன்னார்கள். இந்த மார்க்கம் நம்முடைய அறிவை வைத்து முடிவெடுக்கப்படுமாக இருந்தால், இந்த சொக்ஸ் இருக்கே, லெதர் சொக்ஸ், அதுல மசை செய்யலாம். பொது செஞ்சுட்டு காலை கழுவாம. மசை எங்க செய்யறேன்னு கேட்டா கீழுக்கு தான் செய்யறோம். சொக்ஸ் கீழே தான் செய்யணும். மசை செய்யறேன்டா. ஆனால் மார்க் அடிப்படையில் எங்கே செய்யணும்? மேலுக்கு தான் செய்யணும். இப்படி தடவிட்டா போதும். மேலே உங்களோட காலுடைய மேல் பகுதி. அலிரலியல்லாஹ் சொல்றாங்க, மார்க்கம் அறிவை கொண்டிருக்குமாக இருந்தால் மேலே தடவை சொல்லியிருக்காது, கீழே தடவை தான் சொல்லியிருக்கும். இன்னும் நம்மட உதாரணம் நான் சொல்றேன். என்ன, இப்போ ஒரு ஆளுக்கு காற்று பிரிக்கிறது. காற்று பிரிஞ்சா என்ன நடக்கும்? பொது முறியும். அப்போ கழுவணும் எந்த இடத்த? காற்று பிரிஞ்ச இடத்தை தான் கழுவணும். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு மற்ற இடத்த கழுவணும். என்ன, மார்க்கம் அப்படித்தான் சொல்லி. குளிப்பு கடமையான ஒருவர் குளிக்கணும். தண்ணியால குளிக்க இல்லாட்டி குறைஞ்சது டவலால துடைச்சிட்டு போகணும்னு சொல்லணும். என்ன லோஜிக்? தண்ணியால குளிக்க இல்லாட்டி என்ன செய்ய சொல்லுது? தயமம் என்ன தலை செய்ய சொல்லு? என்ன மண்? புழுதி கலந்த மண்ணை தடவை சொல்லு. இப்போ நம்ம லொஜிக்கில் நிற்கல இந்த இடத்துல. சும்மா குளிக்க இல்லாட்டி நீ குறைஞ்சது டவல் எடுத்து ஃபுல்லா உடம்ப துடைச்சிக்கன்னு சொன்னா இட்ஸ் ஓகே, ஒரு அளவு பொருத்தம். இது புழுதி கலந்த மண் எடுத்து நீ தடவிக்கொள். எங்க தடவு? கையிலையும் முகத்திலையும் தடவிக்கொள். அப்ப மார்க்கத்துக்கு தான் நம்ம கட்டுப்பாடு. உண்மையிலேயே இந்த கூட்டு ஜக்காத் முறை என்பதை பொறுத்த அளவில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தியது என்னன்னு கேட்டால் கூட்டு ஜக்காத் முறை. அவர்களுடைய காலத்தில் இருந்தது கூட்டு ஜக்காத் முறை. எந்த அடிப்படையில் அந்த கூட்டு ஜக்காத் முறை இருந்துச்சு? மதீனாவில் இருந்துச்சா மக்காவில் இருந்துச்சான்னா மதீனாவில் எப்போ அந்த கூட்டு ஜக்காத் முறையை அவர்கள் போஸ்ட் பண்றாங்க? ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு. அதை நான் திரும்பவும் சொன்னேன். இஸ்லாமிய அரசு இருக்குமாக இருந்தால் அவங்க விடமாட்டாங்க. உங்களோட முழு கணக்கையும் பார்த்து எடுப்பாங்க. இப்ப நம்முடைய ஜக்காத் நிதியத்துக்கு ஒரு ஆள் நம்மளை ஃபோர்ஸ் பண்றார், நீங்க ஜக்காத் தாங்க, நான் அவளை வீடியோ பண்ணி கொண்டு நான் கேஸ் போடலும், அவங்க என்ன டோர்ச்சர் பண்ண, அவங்களுக்கு ரைட் இல்லை. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால், இஸ்லாமிய அரசு இல்லாத நிலையில் ஜக்காத்துடைய விஷயத்தில் எது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டோ அதை செய்யும். விளங்க சொல்றது, எது வசதியோ அதை செய்யும். உங்களோட ஊர்ல மாஷா அல்லாஹ் பிளான் பண்ணி இப்ப காத்தாங்குடியிலையும் நிறைய வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு நம்ம ஜக்காத்தை. அதே நேரத்தில் ஜக்காத் நிதியம் இல்லாமலும் நிறைய பேர் இந்த வேலையில் செய்யறாங்க. ஜக்காத் நிதியம் தான் இதை ஃபுல்லா செய்யுது என்பது இல்ல. ஜக்காத் நிதியமும் என்ன செய்யுது? திரும்ப ஜக்காத் நிதியத்தில் நீங்க போய் ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முறை ஜக்காத் நிதியத்தில் உதவி எடுத்துட்டு போனவங்க அடுத்த முறையும் பாறாங்க. அப்ப ஜக்காத் நிதியம் அச்சீவ் பண்ணல அந்த அல்டிமேட் டார்கெட். ஆனால் ஜக்காத் நிதியம் இருக்கிறது நல்லதா இல்லையா? நல்லது. சில நேரங்கள்ல நம்மட காசு ஒரு தகுதி இல்லாத ஆளுக்கு போயிரும்ன்ற ஒரு பயம் இருக்கிற ஒருவர் ஜக்காத்து நிதியத்தில் போய் கொடுக்கலாம். ரைட். இப்போ இன்றைக்கும் நடைமுறையில் என்ன இருக்கின்றால், எல்லாரும் ஜக்காத்து நிதியங்களை கொடுக்கறதில்ல. அங்கே கொடுக்குறாக்களும் இருக்கு. அங்கே கொடுக்குறாக்கள் எல்லாருமே மொத்தத்தையும் ஜக்காத்து நிதியத்துக்கு கொடுக்கறதும் இல்லை ப்ராக்டிக்கல். இப்போ அவருடைய ஜக்காத் 50,000 10,000 ஜக்காத்து நிதியத்துக்கு கொடுக்க 40 அவர் வச்சுக்கொள்றார். அடுத்த பக்கமாக நீங்க யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன அந்த பாயிண்ட், நம்மளோட உறவினர், உங்களோட சகோதரன் ஜக்காத்துக்கு எலிஜிபிள், உங்களோட மாமி ஜக்காத்துக்கு எலிஜிபிள், உங்களோட சாட்சி ஜக்காத்துக்கு எலிஜிபிள். இப்போ இவங்க ஜக்காத்து நிதியத்துக்கு கடிதம் கொடுப்பாங்க. கடிதம் கொடுக்கணும், நான் ஜக்காத்துக்கு தரு. கஷ்டமான ஒரு விஷயமா இல்லையா? கௌரவமா வாழ்ற ஆக்களுக்கு அப்படி கடிதம் கொடுக்கல. நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஜக்காத்து நிதியத்தில் வர ரிக்வஸ்ட் எல்லாமே அந்த கௌரவமாக இருக்கிறவர்களிடம் இருந்து வர பெரும்பாலும் 90% அந்த கேட்கறதுக்கு சங்கடம் இல்லாத ஆக்கள்கிட்ட இருந்தான் வரும். கேட்க சங்கடப்படுகிறவர்கள் யாரும் அங்க போய் கொடுக்குறேன். ஏனென்றால் ஜக்காத்து எங்கட ஊரில் உள்ள சிஸ்டம், ஒரு பள்ளி அக்பர் பள்ளி இருக்கின்றால் ஜக்காத்து நிதியம் என்ன அனுப்புவாங்கன்னா ஒரு கடிதம் கொடுக்கணும். முதல் எனக்கு ஜக்காத் தாங்கன்னு சொல்லி ரீசன்ஸ் எல்லாம் வச்சு கடிதம் கொடுக்கணும். கொடுத்தது பிறகு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, இதை நிறைச்சிட்டு வாங்க. அந்த ஃபார்மில்
அந்த ஏரியா பள்ளிவாசல் சைன் பண்ணும். இப்ப இதுக்கெல்லாம் ஆறு போவான்னு சொல்லுங்க. தவிர்க்க முடியாத நிலையில் இதை தாண்டி போவோம் என்று நினைக்கிறார்கள் தான் போவாங்க. இங்க போய் அந்த பள்ளி செக்ரட்டரிகிட்ட போய் நம்மளோட அமானிதம் எல்லாம் இல்லை தானே. இப்போ என்ன மருத்துவத்துறையிலும் அமானிதம் இல்லை, சட்டத்துறையிலையும் அமானிதம் இல்லை. நம்ம ஒரு வருத்தம் உண்டு டாக்டர்கிட்ட போய் வந்து பூரா அவர் கூட்டாளிட்ட சொல்லுவார் பாரக் மோல் இப்படி வருத்தத்தோட அலைகிறாரு. இப்படி காலம் தான் இது. இப்போ நான் போய் ஜக்காத் நிதியத்துக்கு ஃபோம் எடுத்துட்டு போய் பள்ளியில் கொடுத்துட்டு வந்தோடனே நாளைக்கு சொல்லுவாங்க பாரக் மதனி ஜக்காத் நிதியத்துக்கு கடிதம் கொடுத்துரு. அப்ப ரெண்டு சைடும் இருக்கு. எனவே அதுதான் இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால், ஜக்காத் நிதியத்திற்கு நம்முடைய ஜக்காத்தை கொடுக்க விரும்பினால் தடை இருக்காண்டால் தடை இல்லை. அப்ப நீங்க கொடுக்கிற ஆள் தான் நீங்க முடிவெடுக்கணும். நான் ஜக்காத் நிதியத்துக்கு கொடுப்பதா இண்டிவிஜுவலா கொடுக்க உங்களோட நிலைமையை பொறுத்து நீங்க நான் வந்து உதாரணமா ஜக்காத் நிதியத்துக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என் தம்பிக்கு எனக்கு கொடுக்கலாம். போய் என் தம்பி தொடர்ந்து ஏழ்மையில இருக்க போறான். அவன் கௌரவமான அவன் ஜக்காத் நிதியத்துக்கு அப்ளிகேஷன் கொடுக்கவே மாட்டான். எனக்கு தெரியும் என்ற தம்பியை உதாரணத்தை சொல்றேன். அப்ப கடைசி வரைக்கும் அவனுக்கு ஜக்காத்திலிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நேரத்தில் நான் ஊருக்கு கொடுத்து போட்டு என் தம்பியை விட்டுட்டேன் என்றால் நான் அல்லாஹ் கிட்ட போய் எப்படி தப்புவேன்? எனவே இதுல ஜக்காத் கொடுப்பவர் முடிவெடுக்க வேண்டும். அதான் செய்யறாங்க. இப்ப ஒரு கோடி ரூபாய் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் ஜக்காத் கொடுக்க வேண்டிய ஒருவர் அவர் 50,000 ரூபாய் ஜக்காத் நிதியத்தை கொடுக்கிறார். மற்ற 2 லட்சத்தையும் அவர் வச்சுக்கிருந்து தகுதியானவர்களுக்கு பார்த்து தான் இந்த நம்முடைய இலங்கை முழுக்க தமிழ்நாட்டிலே நாம் பார்த்தேன். தமிழ்நாட்டிலையும் இப்படித்தான் யாரும் முழுமையான ஜக்காத் நிதியத்தை கொடுக்கறல. ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த ஒரு சிலர்ன்றது ஒரு பொது விதியாக அமைவதில்லை. வல்லாஹு தஆலா கிளியரா இருக்கும். அல்லது நீங்க கொஞ்சம் யோசிச்சா கிளியரா ஆரம்பிச்சா அதுல கருத்து வேறுபாடுகள் கடுமையா இருக்கு. அவர் கேள்வி நல்ல ஒரு கேள்வி என்னென்றால், இப்போ உதாரணமா மசூல் முகம்மது அக்கௌண்ட்ல பெரிய ஒரு தொகை காசிரி நிசாபை தாண்டி இப்போ அதுக்கு அவங்க ஜக்காத் கொடுக்கணுமா இல்லையா என்பதுல ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனால் ஜக்காத் யாருக்குன்னால் ஓனருக்கு தான் கடமை. பள்ளியில் இருக்க காசு யாருக்கு சொந்தம்? ஓனர் இல்லை. நீங்க சேஃப்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் பேர் போட்டிருப்பீங்க, பொருளாளர் தலைவர் செயலாளர் சைன் பண்றேன். ஆனால் அந்த காசுல ஓனர் யாருன்றா முஸ்லிம்கள். எனவே யாரு ஜக்காத் கொடுக்குறன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதால வல்லாஹு ஆலம் அந்த நிதிகளுக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. நான் முடிச்சுக்கோமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஒரு பொருளை வந்து கேஷ் கொடுத்து வாங்கும் போது ஒரு விலைக்கும் கடனுக்கு வாங்கும் போது இன்னும் ஒரு விலைக்கும் விற்க முடியுமா என்று கேட்டால் மார்க்கத்தில் தடை. எல்லாம் புரிஞ்சுக்கணும். தடைன்றது நம்மளோட மனச்சாட்சி வட்டியெல்லாம் உருவாக்கல. குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தால் வட்டி உருவாகணும். அப்போ வியாபாரத்துக்குண்டு இஸ்லாத்தில் நிபந்தனைகள் ஒழுங்குகள் விதிகள் இருக்கு. அந்த விதிகளை போட்டு ஃபிட் பண்ணி பார்க்கக்குள்ள இப்போ நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன் விற்கிறது. இப்போ அந்த பொருளை ஒரு ஆள் வாங்க வரார். இஸ்லாம் என்ன சொல்லுங்கன்றால் இல்லா திஜாரத்தன் அன் தராதிம் மின்கும். நீங்க 2 பேரும் பொருந்தி கொண்ட பிஸ்னஸ் ஓகே. அல் பையானி பில் ஹியார் மாலம் யத்தஃபர்ரக். நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ வியாபாரத்தில் முக்கியம் என்றால் செல்லரும் பையரும் என்ன செய்யணும்? விற்கிறவரும் வாங்குறவரும் பொருந்தி கொள்ளுது. இப்போ ஒரு பொருள் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அரசாங்கத்தை விலை, அதை நீங்க கூட்டவும் இல்லாது குறைக்கவும் இல்லாது. அது பிரைபரி கமிஷனோ அல்லது மற்ற இந்த இது விலை பார்க்குறாக்கள் அவங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போய்த்திடுவாங்க. விலை ஃபிக்ஸ் பண்ணாத பொருட்களில் அரசாங்கம் இந்த விலையை இதை கூடி விற்கக்கூடாது என்று சொல்ற பொருட்களை விற்கும் போது இப்போ ஹலீல் ரஹ்மான் மௌலவிட்ட ஒரு ஃபோன் இருக்கு. அவர் வாங்கினது அந்த ஃபோன் 50,000. எனக்கு அது நல்லா பிடிச்சிட்டு கேட்கணும். அவர் சிலர் 1 லட்சம் ரூபா தான் தருவேன். ஆனால் அவர் விலையை சொல்லலை. 50,000க்கு அவர் வாங்கின விலையை சொல்லலை. ஆனால் அவர் எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு பாகன் பண்ணி 1 லட்சத்துக்கு இதை பார்த்துக்கின்ற டாக்டர் அமீன் சொல்றாரு, இந்த மௌலவி கண்கட்ட மௌலவி நான் பார்த்துக்கிறக்குள்ளான்னு இதை 45,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டாரு. இது டபுள் லாபம், இது அநியாயம் அப்படி சொல்லி நாங்க 2 பேரும் பொருந்திக்கிட்டோம். அவருக்கு அந்த 50,000 ஹலால். நான் சும்மா சொல்லல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த ஒட்டகங்கள் ரசூலுல்லாஹி விநியோகம் செய்ய போறாங்க. ஒரு ஒட்டகம் குறைஞ்சி ஒரு சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, காசை கொஞ்சம் கொடுத்து இதை கொண்டு போய் ஒரு ஒட்டகம் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. உதாரணமா 10 திர்ஹம் கொடுத்தாருன்னு வைங்களேன். 10 திர்ஹம் கொடுத்து அதான் ஒரு ரீசனபிள் பிரைஸ் ஒட்டகத்துக்குரிய கொடுத்து ஒரு ஒட்டகம் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. இவர் போனார். போய் கொஞ்ச நேரத்தில் ஒட்டகம் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தையும் கொடுத்து போட்டு 10 திர்ஹத்தையும் திரும்ப கொடுத்தார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆச்சரியம், எல்லாரும் ஆச்சரியப்படுவோம் தானே. ரசூலுல்லாஹி ஆச்சரியம், என்ன நடந்து என்ன நீ ஒட்டகம் கேட்டதுக்கு நான் காசையும் திருப்பி கொண்டாடுறேன். யா ரசூலுல்லாஹ் நான் போய் நீங்க தந்த காசிக்கு 2 ஒட்டகமா சரிதானே மார்க்கெட்டுக்கு போனோன்னு நீங்க அந்த 10 திர்ஹத்துக்கு 2 ஒட்டகம் வாங்கி போட்டா அதுல உண்ட 10 திர்ஹத்துக்கு வித்து போட்டேன். 2ல உண்ட 10 திர்ஹத்துக்கு வித்தன். இப்போ நம்மளோட கேபிட்டல் வந்துட்டு இதுதான் லாபம் நரிக்கன்னு சொல்லி கொடுத்தார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு விட்டாங்க. அவருக்கு ஏசல்ல அல்லது இவ்வளவு பிழையான வேலையை செஞ்சுட்டு வந்துட்டான்னு சொல்லல. எனவே வாங்குறாலும் விற்கிறாலும் பொருந்திக் கொள்வது. இப்போ உங்களுக்கு கடனுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு லொஸ்ட் ஒன்று இருக்கு. எனவே நீங்க சொல்றீங்க நான் 120 ரூபா பொருள் தாங்க, கேஷ் தந்தா தான் 120 ரூபா, கடன்னா நீங்க 150 ரூபா தாங்கன்னு
அவர் விருப்பம் இல்லாட்டிக்கு இன்னொரு கடையில் போய் வாங்கிட்டு போட்டு இதை போய் அவர் வட்டின்னு தீர்ப்பு கொடுக்கவான். நம்ம ஆக்கள் சும்மா பிடிச்சி எல்லாத்துக்கும் வட்டி வட்டின்னு சொல்லலாம். எங்க இருந்து எடுத்தாங்களே தெரியும். பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியாம பிடிச்சி இது வட்டி அது கேளுங்க, மத்தாக்கள்கிட்ட கேட்டு முடிவெடுத்துக் கொள்ளுங்க. ஜிசாக்குமுல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.